விஜய் சார் மதுரை படத்தில் ஒரு காமெடி பண்ணுவாங்க. வெண்டிக்காயை ஒடிச்சு பார்த்து வாங்கணும், வாழைக்காயை கிள்ளி பார்த்து வாங்கணும், தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் காமெடி பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட லேண்ட் வாங்க போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி லொக்கேஷனில் வாங்குறது, எது சரியாக இருக்கும் அப்படின்னா ஒரு 5 விஷயம் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டை பார்க்கணும். ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒரு ஏரியாவில் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த இடம் சீக்கிரம் வளரப்போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது அந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்பெல்லாம் அந்த சுற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் எஜுகேஷன், நம்மளே அந்த இடத்துல போய் குடியிருக்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு என்னோட குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் இருக்கா, நல்ல ஒரு காலேஜ் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை பாருங்கள். நாலாவது அந்த இடத்த சுற்றி மெடிக்கல் இருக்கான்னு பாருங்கள். ஹாஸ்பிட்டல்ஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், சின்ன ஹாஸ்பிட்டல் பெரிய எல்லா விஷயமும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் என்டர்டெயின்மெண்ட், ஒரு தேட்டரு, பீச், பார்க்கு, இல்லை சம்திங் ஒரு டெம்பிள், இந்த மாதிரி உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு தேவையான விஷயங்கள் அங்கே இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த 5 விஷயமும் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வாங்கி போடலாம். சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இந்த இடங்கள்ல இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனாலே இன்றைக்கி எல்லா மக்களும் அவுட்டர் ஸ்கேட்ஸ் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபேக்ட்ரியாக இருக்கும், ஒரு காலேஜ் ஆகட்டும், எல்லாமே இன்றைக்கி அவுட் ஸ்கேட்டில் போயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்றைக்கி அவுட் ஸ்கேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ யுவர் லேண்ட் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.